குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம திருப்பத்தூர் பிளாக்கில் முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர், வட்டார கல்வி அலுவலர்கள் அறிவுறுத்தலின்படி என்எம்எஸ் தேர்வுக்கான பயிற்சிகள், தேர்வுகள் ரொம்ப சூப்பர்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. வருகின்ற திங்கட்கிழமை, அதாவது 20/7/2026 அன்று நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமில் சோசியல் சயின்ஸை பொறுத்தவரையும் சாட்டில் சமத்துவம் 7ஆம் வகுப்பில் சமத்துவம் பாடமும் 8ஆம் வகுப்பு பாடம் 2 வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரையும் 2 பாடம் நம்மளுக்கு சோசியல் சயின்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க. இந்த பாடங்களில் இருந்து தான் நம்ம இன்றைக்கி எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் நம்மளுக்கு என்எம்எஸ் எக்ஸாமில் கேட்பாங்க, எப்படி இந்த 2 பாடங்களை படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன வீடியோ தான் இது. கண்டிப்பாக மாணவர்களுக்கு இது உபயோகமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நம்புகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 7ஆம் வகுப்பு முதல் பருவம் சமத்துவம் பாடத்தில் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுப்போம். சமத்துவம் பாடம் ரொம்ப சின்ன பாடம் தான். பொதுவாக குடிமையிலெல்லாம் பொதுவாகவே 6லேருந்து 8 மார்க் தான் வரும். பொருளியலை பொறுத்தவரை 3 to 5 மார்க் தான் வரும். ஸோ இதில் நம்மளுக்கு ஒரு 6 மார்க்லேருந்து 8 மார்க் வரையும் தான் நம்ம இந்த குடிமையியல் பாடத்திலேருந்து வர்றதுனால ஓரளவுக்கு நீங்கள் புக் பேக்கு அந்த உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி முக்கியமானதில் படித்தா போதும். அதன்படி இந்த பாடத்தை நீங்கள் ரொம்ப சிம்பிளான பாடம் தான், ஒரு கேள்விகள் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பாடத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா, பேராசிரியர் லாஸ்கி அப்படின்னு இருக்கு பாருங்கள். இந்த பேராசிரியர் லாஸ்கி என்ன சொன்னார் அப்படிங்கிறத லைட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் போதும். சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் அப்படிங்கிற வார்த்தைகளை யார் சொன்னது அப்படிங்கிற மாதிரி வரும். அதை நம்ம லாஸ்கின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா ரொம்ப சின்ன படம் தான், ரொம்ப படிக்கணும் அவசியம் இல்லை. அதே மாதிரி சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை யார் எந்த பிரிட்டிஷ் உள்ளனர் ஆதரித்தார் அப்படின்னா ஏவி டைசி அப்படிங்கிற மாதிரி போதும். இது மட்டும் படிச்சுட்டா போதும். அது மாதிரி அரசியல் சமத்துவம் என்னென்ன உரிமைகள் நமக்கு தருதுன்னா 3 முக்கியமான உரிமைகள் இருக்குது. அதாவது வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை. இது எல்லாமே அரசியல் சமத்துவத்தில் வரும். ஸோ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டால் போதும். அப்புறம் இந்த பாடத்தில் நீங்கள் பெண்களுக்கு இந்தியாவில் எப்போ வாக்குரிமை நடக்கப்பட்டது, அதாவது 1952 நடைபெற்ற முதல் பொது தேர்தலிலேயே இந்தியாவில் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம எந்த வயசில் நம்ம எலெக்ஷனெல்லாம் எப்போ போட்டியிடலாம் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு 25 வயசு பூர்த்தி அடைந்தால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், தேர்தலில் போட்டி அடையலாம். அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் ஒரு லைட்டாக வாட்ச் பார்த்தா போதும். அதே மாதிரி இதில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் 50% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், லைட்டாக இருக்க பார்த்துக்கணும். அதே மாதிரி இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தா இதுதான் ரொம்ப முக்கியம். சட்டப்பிரிவு 14, 15, 16, 17, 18 ஒவ்வொன்றும் என்னென்ன செய்யுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். சட்டப்பிரிவு 14 என்ன பண்ணுது, 15 என்ன செய்யுது, 16 என்ன செய்யுது, 17 என்ன செய்யுது, 18 என்ன செய்யுது. இது ஒரு நல்லா பார்த்துக்கணும். இதில் கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க. அதே மாதிரி முக்கியமானது சட்டப்பிரிவுகள், அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் 14 இருந்து 18 வரையும் அது எதுனா சமத்துவத்தை அளிக்குது. அதே மாதிரி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறது எது சொல்லுது, நம்மளுக்கு சமமான பாதுகாப்பு, சட்டத்தின் முன் அனைவரும் சமம் எது சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 21. ஸோ நீங்கள் இது ரெண்டையும் பார்த்துக்கிட்டாலே இந்த பாடத்தில் போதுமானது. அப்போ நீங்கள் இந்த பாடத்தை ஒரு நல்லா வாட்சி பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பயிற்சிகள், புக் பேக்கு, அது கொஸ்டின்ஸ்லாம் லைட்டாக இருக்குது, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கொஸ்டின்ஸ்லாம் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க. அதாவது 2013 கொஸ்டின்ஸ்லேருந்து இப்போ 26 கொஸ்டின்ஸ் வருது. கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளாக என்ன மாதிரியான என்எம்எஸ்சில் கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அனாலிசிஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அதிலேருந்து அந்த பிரிவிலேருந்து என்ன மாதிரியான இப்போ நான் காட்டுறது எல்லாமே கொஸ்டின்ஸில் கேட்ட கேள்விகள், எப்படி கேட்டிருக்காங்க, அதை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஓரளவுக்கு நம்ம அந்த கொஸ்டின்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். வாங்க இப்போ சமத்துவம் பாடத்திலிருந்து என்எம்எஸ் தேர்வில் கடந்த 13 ஆண்டுகளாக என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 11 கேள்விகள் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த 11 கேள்விகளும் ரொம்ப முக்கியமான கேள்விகள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே சொன்னதான். பெண்களை மேம்படுத்தும் விதமாக உள்ளாட்சி அமைப்புகளில் எவ்வளவு சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது, எத்தனை சதவீதம், 50%. அதே மாதிரி பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரிவு 14, பிரிவு 16, பிரிவு 28, பிரிவு 18 இந்த மாதிரி 4 கொடுத்து இதில் எது ஒன்று பொருந்தாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் நம்மளுக்கு சமத்துவத்தை பற்றி பேசுது. இந்த பிரிவு 28 மட்டும் அரசு உதவி பள்ளிகளில் மத போதனை, மத வழிபாடு சம்பந்தமான கருத்துக்களை சொல்கிறதுனால இதில் பொருந்தாத ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு 28. அதே மாதிரி வாக்குரிமை என்பது என்ன, வாக்குரிமை என்பது ஒரு டேஷ் அப்படின்னு கேட்டாங்கன்னா வாக்குரிமை அப்படிங்கிறது நம்மளுக்கு இதில் வருது, நம்மளுக்கு அரசியல் சமத்துவம். நான் ஒரு 3 பாயிண்ட் சொன்னேன், அதில் வருது. அதே மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி கேட்பாங்க பொறுத்துக்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி 15, 16, 17, 18 இந்த மாதிரி சட்டப்பிரிவு கொடுத்து இங்கிட்டு அதை என்னென்னு கொடுத்து பொறுத்த சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகுபாட்டை தடை செய்கிறது. சட்டப்பிரிவு 16 பார்த்தீங்கன்னா
பொது வேலை வாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. சட்டப்பிரிவு 17 பார்த்தீங்கன்னா தீண்டாமையை ஒழித்தல். சட்டப்பிரிவு 18 பார்த்தீங்கன்னா பட்டங்கள் அளித்து வேறுபடுத்தலை தடை செய்கிறது. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த சமத்துவம் என்பது சமமாக நடத்துவது மட்டுமல்ல, வெகுமதி அளிப்பதிலும் சமத்துவம் இருப்பதாகும் என்று கூறியவர் பேராசிரியர் லாஸ்கி. அதே மாதிரி சட்டத்தின் ஆட்சி என்ற பதத்தை வாதெடுத்தவர் ஏவி டைசி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசியல் சமத்துவம் 3 சொன்னேன் பார்த்தீங்களா, வாக்களிக்கும் உரிமை, பொது அலுவலகத்தில் பங்கு கொள்ளும் உரிமை, அரசை விமர்சனம் செய்யும் உரிமை, இது எல்லாமே அரசியல் சமத்துவத்தில் வந்துடும். அதுக்கப்புறம் பெண்களுக்கு 1952ஆம் ஆண்டு முதல் பொது தேர்தலிலேயே பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்கப்பட்டது. தேர்தலில் போட்டியிட வயது 25. அரசியலமைப்பு சட்டப்பிரிவில் 14லேருந்து 18 வரை எதை அளிக்குது? சமத்துவத்தை அளிக்கிறது. சட்டப்பிரிவு 21 சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கு. ஸோ இந்த பாடத்தை பொறுத்த வரையும் இந்த 11 கேள்விகள் இருந்து தான் கடந்த 13 ஆண்டுகளாக உங்களுக்கு என்எம்எஸ்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த பாடங்களை நல்லா பார்த்துக்குங்க. வருகிற திங்கட்கிழமை, அதாவது 20/7/2026 நம்ம பிளாக்ல அடுத்த முக்கியமான பாடம் பார்த்தீங்கன்னா இந்த வர்த்தகத்திலிருந்து பேரரசு வரை தான். இது பார்த்தீங்கன்னா பெரிய பாடம். இதில் ஒரு கேள்விகள் அல்லது 2 கேள்விகள் வரையும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நான் ஏற்கனவே திருப்பி சொல்கிற மாதிரி 13 ஆண்டுகள் அந்த அனாலிசிஸ்லேருந்து தான் நம்ம பேஸ் பண்ணி இந்த வீடியோ. ஸோ பாருங்கள், இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நல்லா வாட்ச் பார்க்கலாம். பொதுவாக நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் என்னென்னலாம் முக்கியமான இருக்குதுன்னு பார்த்து சொல்லிடுறேன். இந்த மாதிரி இதில் நிறைய போர்கள் இருக்கும். அதாவது ஆங்கிலேயர்கள் வர்த்தகத்துக்கு வர்றாங்க. வர்த்தகத்துக்கு இந்தியாவில் எப்படி என்னென்ன மாதிரியெல்லாம் ஆக்டிவிட்டீஸ் பண்ணி அவங்க ஆட்சியை இந்தியாவில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குறாங்க. அதுக்கு எத்தனை போர்கள் அவங்க நடத்தியிருக்காங்க, எப்படி ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த பாடம் நம்மளுக்கு சொல்லுது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த கர்நாடக போர்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கர்நாடக போர்கள் எந்த வருஷத்துலேருந்து எப்போ நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உடன்படிக்கைகள், என்னென்ன உடன்படிக்கை, ஒவ்வொரு போருக்கு நடுவிலையும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க. அது எந்த வருஷம் உடன்படிக்கை அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணிக்கணும், எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஆங்கிலேய மைசூர் போர்கள், இந்த போர்கள்லாம் எந்த அரசு நடந்தது, எப்போ என்னென்ன ஆண்டுகளில் நடந்தது, யார் யாருக்கு இடையில் நடந்தது அப்படிங்கிறது இது ஒரு ஜஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும். இப்போ நான் உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சும்மா ஜஸ்ட் ஒரு வாட்ச் பார்த்துருங்க. நம்ம எல்லாமே இப்போ உங்களுக்கு என்னென்ன மாதிரியான கேள்விகள் கேட்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நான் கொஸ்டின்ஸ் தரும்போது உங்களுக்கு அதில் ஈஸியாக புரியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய மராத்திய போர்கள், அந்த போர்கள் எத்தனை போர் நடந்திருக்கு, அது எந்த வருஷம், இது ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து உங்கள் புக்கில் பின்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பொறுத்துக, இதை நல்லா படிச்சுக்குங்க. இது மேக்ஸிமம் இந்த போர்கள் போக உள்ளுக்குள்ளே நிறைய இருக்குது, நிறைய போர்கள் இருக்குது, நிறைய எந்த வருஷம் நடந்தது அப்படிங்கிறது இருக்குது. அது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ பார்க்க போகிறோம். நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த 25 கொஸ்டின்ஸை படித்தாலே இந்த பாடம் உங்களுக்கு பக்காவாக தரவாயிரும். ஒரு ஐடியா கிடச்சிரும், எப்படி நம்ம என்னென்ன மாதிரியான கேள்வி கேட்பாங்க, என்னென்ன வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிரும். ஃபஸ்ட்டு கேள்வி பார்த்தீங்கன்னா எப்படி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்கள் கொஸ்டின்ஸ்லேருந்து என்எம்எஸ் கொஸ்டின்ஸ்லேருந்து எடுத்தது தான், நானாக எதுவும் எடுத்ததில்லை. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த மாதிரி பொறுத்துவை கொடுப்பாங்க. இந்த மாதிரி 4 இது இங்கிட்டு கொடுத்துருவாங்க. இங்கிட்ட 4 இது கொடுத்து எதை நீ ஃபிக்ஸ் பண்ணு அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள், போர்ச்சுகல் மாலுமின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே யார் போர்ச்சுகல் மாலுமி, யார் வாஸ்கோட காமா. ரெண்டாவது இருட்டரை துயரச் சம்பவம் யார் நடந்துச்சு, சிராஜ் உத் தௌலா. அவருக்கு இந்த இருட்டரை துயரச் சம்பவத்தில் அவருக்கு தொடர்பு இருக்குது. நம்ம டீட்டெயிலாக சொன்னால் ரொம்ப பெருசாக போகும், அதனால் முக்கியமாக மட்டும் சொல்கிறேன். அடுத்து இரட்டை ஆட்சி முறை. இந்த இரட்டை ஆட்சி முறை யார் கொண்டாந்தது பார்த்தீங்கன்னா ராபர்ட் கிளைவ். இவர் வங்காளத்தில் கொண்டாடுவார். இரட்டை ஆட்சி முறை திவானி நிசாமத் அப்படின்னு சொல்லி வரி வசூல் நிதி நிர்வாகம் எல்லாம் திவானி பார்த்துக்குவாங்க. நிசாமத் சட்டம் ஒழுங்கு நிதி நிர்வாகம் காவல்துறை 2 பிரிப்பார் வங்காளத்தில். அந்த இரட்டை ஆட்சி முறை ரொம்ப முக்கியம். பின்னாடி டீட்டெயில் அதை பற்றி ஒரு பாடம் இருக்குது. ஸோ அப்போ பார்த்துக்கலாம். அடுத்து ஒரு ராயல் கமிஷன். இந்த ராயல் கமிஷனுக்கு யார் லீடர் பார்த்தீங்கன்னா லீ பிரபு. இந்த மாதிரி இது ஃபுல்லாகவே ரொம்ப முக்கியமான கோட்ஸ் தான், யார் யார் என்னென்ன பண்ணா அப்படிங்கிறது நீங்கள் பாடத்தை வாசி பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு விவரமாக புரியும். அடுத்து ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. அதாவது சந்தா சாஹிப், முகமது அலி, நாசிர் ஜங், முசாஃபர் ஜங். இதில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வாரிசு 2ஆம் கர்நாடக போரில் வரும். வாரிசுரிமை பிரச்சனை, யார் நம்ம ஆட்சி செய்கிறது அப்படிங்கிற பிரச்சனையில் தான் அடிச்சுக்குவாங்க. இந்த பீன் போட்டுக்கிறது ஃப்ரெஞ்சுக்காரங்க, ஃப்ரெஞ்சு சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சந்தா சாஹிப், முசாஃபர் ஜங் இவங்க 2 பேருக்கும் யார் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னா பிரெஞ்சு படைகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த நாசிர் ஜங்குக்கும் அன்வாருதீனுக்கும் யார் சப்போர்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. நாசிர் ஜங்குக்கும் அன்வாருதீனுக்கும் ஆங்கிலேயர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ 2 பேரும் இதுவாங்க. இது எல்லாமே இந்த சந்தா சாஹிப், நாசிர் ஜங், முசாஃபர் ஜங் இது எல்லாமே அவங்க. இந்த முகமது அலி மட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அன்வாருதீனோட பையன்.
இந்த அன்வாருதீனை போரில் வந்து சாகடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவரோட பையன் வந்து திருச்சிக்கு தப்பிச்சு ஓடுவார், நம்ம புக்கில் படிச்சிருக்கோம். ஸோ இவங்க எல்லாம் ஆள். இது வந்து அந்த அன்வாருதீனோட பையன் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து பொருந்தாத ஒன்று யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த முகமது அலி. இது உங்கள் புக்கில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அது ஒரு ஜஸ்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஆனால் இந்த கேள்வி எப்படி எடுத்திருக்காங்க அந்த பாராவை நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். உங்கள் 8th புக்கில் 15ஆம் பக்கத்தில் 2ஆம் கர்நாடக போர் அப்படிங்கிற தலைப்பில் அழகாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரைட்டாக படித்து பார்த்தீங்கன்னாலே அந்த அன்வாருதீன் யார், சந்தா சாஹிப் யார், முசாஃபர் ஜங் யார், நாசிர் ஜங் யார், இந்த அன்வாருதீன் மகன் முகமது அலி யார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நம்ம முகமது அலியை மட்டும் கரெக்டாக பிக்கப் பண்ணிடலாம். அடுத்து ஆங்கிலேயர்கள் வந்து வர்த்தகத்திலேருந்து பேரரசு ஆகிறதுக்காண்டி நிறைய போர்களை நடத்தினாங்க. அந்த போர்களில் மிக முக்கியமான போர்கள் 4 போர்கள் கொடுத்து இந்த வருஷம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படித்தே தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிளாசி போர், பக்சார் போர், வந்தவாசி போர், ஆற்காட்டு போர். இது எல்லாம் இந்த மாதிரி வருஷம் கொடுத்துருவாங்க. இது எல்லாமே பொறுத்துக்க பண்ணு, எதுக்கு பொறுத்துக்க சரியாக பண்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிளாசி போர் வந்து 1757, பக்சார் போர் வந்து 1764, வந்தவாசி போர் வந்து 1760, ஆற்காட்டு போர் வந்து 1751. ஸோ இதை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கூற்று காரணம் கொடுப்பாங்க. கூற்று 1 கொடுத்து கூற்று 2 கொடுத்து இது சரியாக தவிர, கூற்று 1 2, கூற்று 1 சரி, கூற்று 2 காரணத்தை விளக்குகிறது, அந்த மாதிரி கணக்குகள் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் கூற்று 1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளாசி போர் கிபி 1757ஆம் ஆண்டு நடைபெற்றது. ஸோ பிளாசி போர், பக்சார் போர் பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வரும்னு நினைக்கிறேன். 1757 தான் நடந்துச்சு. இப்போ தான் பார்த்தோம் நடந்துவிட்டது. இப்போர் வங்காள நவாப் மற்றும் ஆங்கிலேயர்களுக்கு இடையே நடைபெற்றது. இந்த பிளாசி போர் யாருக்கு நடந்தது? வங்காள நவாப்புகளுக்கும் ஆங்கிலேயர்களுக்கு இடையே நடைபெற்றது. ஸோ கூற்று 1 மற்றும் கூற்று 2 சரியானவை. அங்கே கொஸ்டின் பேப்பரில் நிறைய கொடுத்துருந்தாங்க. அது நிறைய எழுதணும்னா நிறைய போங்கிறதுக்காண்டி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது மட்டும் சொல்லிட்டேன். இது கூற்று 1 ரைட்டு, கூற்று 2 ரைட்டு. பிளாசி போர் எப்போ நடந்துச்சு, யார் யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா இதை போதும். அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 4 போர் கொடுப்பாங்க. இந்த 4 போரும் எந்தெந்த வருஷம் நடந்திருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வந்து வரிசைப்படுத்த சொல்லுவாங்க. அதில் எந்தெந்த வருஷம் காலகட்டத்தில் எந்தெந்த வருஷம் நடந்துச்சு இந்த போர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ரோஹில்லா போர், 2வது ஆங்கிலேய மைசூர் போர், மங்களூர் உடன்படிக்கை, 1ஆம் ஆங்கிலேய மராத்திய போர், இப்படி 4 பொதுவாக கொடுத்துட்டு இது எல்லாம் எந்தெந்த ஆண்டு நடந்துச்சு அந்த ஆண்டுப்படி வரிசைப்படுத்து, கீழ்கண்டவற்றை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம இந்த மாதிரி கொடுத்து நம்மளுக்கு கேட்டாங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து எதில் நடந்துச்சுன்னா எந்த வருஷம் தான் ரோஹில்லா போர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1ஆம் ஆங்கில மராத்திய போர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 2வது ஆங்கில மைசூர் போர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மங்களூர் உடன்படிக்கை. இதுதான் இதோட காலக்கிரமே வரிசை. இது நீங்கள் உங்கள் புக்கை எடுத்து நீங்கள் ரோஹில்லா போர் எப்போ நடந்துச்சு, 2வது ஆங்கில மைசூர் போர் எப்போ நடந்துச்சு, மங்களூர் உடன்படிக்கை எப்போ நடந்துச்சு, 1ஆம் ஆங்கில மராத்திய போர் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எழுதி அதை பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் கரெக்டாக உங்களுக்கு வரும். நீங்கள் அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைண்டில் ஏறும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 6வது கொஸ்டின், ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த ஒழுங்குமுறை சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எவ்வளவு, 1773. அதுக்கப்புறம் ஒரு இது கொடுத்துருக்காங்க, இணை கொடுத்துருக்காங்க. ஒரு 4 இது கொடுத்து இதில் பாருங்கள், முதல் கர்நாடக போர் கிபி 1746, 1748, பிளாசி போர் 1757, பக்சார் போர் 1765, 1வது ஆங்கில மைசூர் போர் 1767 to 1769. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த போர்கள்லாம் எப்போ நடந்திருக்குங்கிறது நீங்கள் பார்த்துக்கணும். இப்படி கொடுத்து இதில் தவறான இணையை கண்டுபிடின்னு கேட்குறவாங்க. அதாவது இது எல்லாம் ரைட்டு, ஒன்றே ஒன்று மட்டும் தப்பு, அதை மட்டும் தூக்கணும் அப்படின்னு இருப்பாங்க. அப்போ நீ உனக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். நீ ஏற்கனவே பக்சார் போர் படிச்சுன்னு வச்சுக்க, இந்த பிளாசி போர் பக்சார் போர் படித்தாலே இந்த பாடம் முடிஞ்சிச்சு. நிறைய இருக்கும், ஆனால் அந்த பிளாசி போர் பக்சார் போர் பார்த்தாலே முடிஞ்சிருச்சு. பக்சார் போர் வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் 1764 நடந்துச்சு. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க, 1765 போட்டிருக்காங்க. ஸோ நம்ம தவறான இணை இது அப்படின்னு இன்னும் எடுத்துடலாம். அதே மாதிரி இந்த எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுங்க. முதல் கர்நாடக போர் எப்போ நடந்துச்சு, பிளாசி போர் மறுபடியும் இருக்குது, 1வது ஆங்கில மைசூர் போர் எந்த ஆண்டு நடந்துச்சு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், கண்டிப்பாக நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருந்தால் இந்த இது பண்ணிட்டா உங்களுக்கு இதே மாதிரி வேறு கேள்விகள் ஏதாவது கேட்கும்போது உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், பதில் சொல்லிடலாம். அதே மாதிரி 8வது கேள்வி பார்த்தீங்கன்னா, முதல் கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை. எப்போதுமே ஒரு போர் நடந்துச்சுன்னா போர் முடிஞ்ச பிறகு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்திக்குவாங்க, ஒரு சமரசம் ஏற்படுத்திக்குவாங்க. அந்த மாதிரி சமரசம் வந்து முதல் கர்நாடக போரை முடிவுக்கு கொண்டு வந்த உடன்படிக்கை எது அப்படின்னு கேட்குறாங்க. அதான் என்ன உடன்படிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஐலா சப்பேல் உடன்படிக்கை. ஐலா சப்பேல் உடன்படிக்கை. இது எல்லாமே நீங்கள் புக்கை வாசிக்கும் போதோ, நான் கடைசியாக வீடியோ முடியும் போது காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் புரியும். இதெல்லாம் காட்டிட்டு படிச்சுட்டு பார்க்கும்போது இன்னும் ஈஸியாக புரியும். அதுக்கடுத்து துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் இந்திய சுதேச அரசு யார்?
துணைப்பட திட்டம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு. அந்த ஸ்கீமை வந்து ஏற்றுக்கிட்ட முதல் இந்திய சுதேச அரசு யாருன்னு கேட்கும்போது நம்ம யாரை சொல்லணும்? ஹைதராபாத் நிஜாம். அவர் தான் ஃபஸ்ட்டு ஏற்றுக்கிட்டாரு. உங்கள் பாக்ஸ்லேயே இருக்குது புக்கில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப முக்கியம். இந்த ராபர்ட் கிளைவ் அறிமுகப்படுத்திய புதிய ஆட்சி. இந்த புதிய ஆட்சி தான் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு பேர் இரட்டை ஆட்சி முறை. அதாவது நிதி நிர்வாகம் எல்லாத்தையும் அவங்க ஆங்கிலேயர்கள் வச்சுக்குவாங்க. வேலைகளை பூரா வங்காளத்தின் நவாப்புகளுக்கு கொடுப்பாங்க. அதான் இரட்டை ஆட்சி முறை அவங்க ஸ்கூலில் நடத்தியிருப்பாங்க. ஸோ அந்த இரட்டை ஆட்சி முறையை கொண்டாந்தது ராபர்ட் கிளைவ்னு தெரியணும் முக்கியமாக. அது எந்த ஊரில் கொண்டாந்தது? வங்காளத்தில் கொண்டாந்ததுங்கிறதும் தெரியணும். ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கிலேயர்கள் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ள வரும்போது எப்படி வந்தாங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி ஒரு கம்பெனி தான். அந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தான் வியாபாரத்துக்கு வருவாங்க. அதான் இந்த வார்த்தை பதம் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. இதை உயர்நிலைக்கு கொண்டு சென்ற போர். இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து பெருசாக சூப்பராக ஹிட்டானது எப்போ அப்படின்னு கேட்டால் எந்த கொண்டு சென்ற போர் எதுன்னு கேட்டால் இந்த பக்சார் போர் ஜெயிச்சதுக்கப்புறம் தான் இவங்க நல்லா சூப்பர் பவர் ஆகிடுவாங்க இந்த ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி. ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி வந்து நல்ல பேர் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக பேஸாக இந்தியாவில் வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பக்சார் போர். அதுக்கடுத்து பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு கேள்வி, புரந்தர் ஒப்பந்தம் படிச்சுக்கணும். இந்த புரந்தர் ஒப்பந்தம் புக்கில் இருக்குது. புரந்தர் ஒப்பந்தம் எப்போ நடந்துச்சு, யாருக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். என்ன பாருங்கள், புரந்தர் ஒப்பந்தம்னாலே என்ன போயிடணும்? கிபி 1665 சிவாஜி மற்றும் ஜெய்சிங் ஆகியோருடைய நடந்தது இந்த புரந்தர் ஒப்பந்தம். இவங்க 2 பேருக்கு இடையில் இந்த ஆண்டு. ஸோ நீங்கள் இந்த புரந்தர் ஒப்பந்தத்தை நல்லா நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? படிச்சுக்கணும். அதுக்கடுத்து ஆங்கிலேயர்கள் கவர்னர் காரன்வாலிஸ் பிரபுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் காவல்துறை உருவாக்குறார். அது சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்குறாங்க பாருங்க. சூப்பர் கேள்வி இது. இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் யார்? காரன்வாலிஸ் பிரபு. முடிஞ்சு எந்த வருஷம்? 1791. அது எந்த ஊரில் எடுத்தாங்க? கல்கத்தா. ஸோ இந்த காவல்துறை உருவாக்குனவர் வந்து காரன்வாலிஸ் பிரபுன்னு தெரிஞ்சுக்கணும். எந்த ஊர், எந்த மாநிலம்? கல்கத்தா. எந்த ஆண்டு? 1791. இது எல்லாமே அவங்க புக்கில் அழகாக இருக்குது. எப்படி கேள்விகள் கேட்பாங்கிறது நமக்கு முக்கியம். கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க. இதை தவிர வேறு எதுவும் கேள்விகள் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது. அடுத்து வருது அது முக்கியமானது. இந்த கேட்டிருக்காங்க பாரு, பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஹால்டிகார் போர், கன்னோஜி போர், 2ஆம் பானிபட் போர், தரைன் போர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 போர் கொடுத்துருவாங்க. இந்த 4 போரை கொடுத்து நீ வருஷப்படுத்த அப்படிம்பாங்க. எப்படி நீ வருஷப்படுத்த முடியும்? உனக்கு அந்த போர் எப்பப்போ நடந்துச்சு அப்படின்னு வருஷம் தெரிஞ்சால் தான் உன்னால் வருஷப்படுத்த முடியும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒவ்வொரு போருக்கும் நம்ம படிச்சிருக்கணும். தனியாக குறித்து நோட்டில் எழுதி ஒவ்வொரு போர் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிற நம்ம எழுதியிருந்தால் அதை நம்ம வருஷப்படுத்திடலாம். இப்போ நம்ம பாருங்கள், இந்த ஹால்டிகார் போர் வந்து எப்போ நடந்திருக்கு? 1576 நடந்திருக்கு. கன்னோஜி போர் எப்போ நடந்திருக்கு? 1540 நடந்திருக்கு. 2ஆம் பானிபட் போர் எப்போ நடந்திருக்கு? 1556 நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தரைன் போர் வந்து 1191 நடந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி தான். அதே மாதிரி ஒவ்வொரு போரும் எந்த வருஷம் நடந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ காலைக்கு ஃபஸ்ட்டு எந்த போர் நடந்துச்சு பாருங்கள். இதில் 1191. அப்போ தரைன் போர். அப்போ டி ஆப்ஷன் ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து பாருங்கள் கன்னோஜி போர் 1540. அப்போ பி ஆப்ஷன். அதுக்கடுத்து பாருங்கள் 2ஆம் பானிபட் போர் எப்போ நடந்துச்சு? 1556. அப்போ அது சி ஆப்ஷன். அடுத்து ஏ ஆப்ஷன் என்னது? ஹால்டிகர் போர். இது ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின், எப்போதுமே கேட்கக்கூடிய போர்கள் வந்து நமக்கு வருஷம் எல்லா போர்களையும் கொடுத்து வரிசைப்படுத்துன்னு கேட்பாங்க. எந்தெந்த போர் எந்தெந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னு நம்ம பென்சிலில் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதை வருஷப்படுத்தணும்னா இது வந்துடும். அடுத்து பாருங்கள், இன்னொரு கேள்வி அதே மாதிரி கேட்டிருக்காங்க பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரம வரிசைப்படி தேர்ந்தெடுக்கவும். பாருங்கள் 4 போர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். வந்தவாசி போர், பக்சார் போர், ஆம்பூர் போர், பிளாசி போர். இதில் நமக்கு எல்லா ஒரு போர் தான் திருப்பி அந்த போர்கள் தான் ஒரு. அப்போ நம்ம அதை படிச்சிட்டாலே வேலை முடிஞ்சிச்சு. பாருங்கள், நான் எழுதியிருக்கேன் பாருங்கள். வந்தவாசி போர் 1760, பக்சார் போர் 1764, ஆம்பூர் போர் 1749, பிளாசி போர் வந்து 1757. ஸோ அப்போ நம்ம அதை வருஷப்படுத்துங்க வந்துடும் பாருங்கள். CDAB நீங்கள் வருஷப்படுத்தி பாருங்கள், கரெக்டாக இது ஆப்ஷனில் உட்காரும். ஸோ அப்போ நம்ம வேலை என்ன? இந்த போர்கள் எல்லாம் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறது. மாணவர்களே, இப்போ பாருங்கள், இந்த 14வது கொஸ்டின் இருக்குது பார்த்தீங்களா? இந்த 14வது கொஸ்டின் உங்கள் NMSல வந்து 2020 கேட்டது. 2020 வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 151வது கொஸ்டினில் இருக்குது பாருங்கள். இந்த இருக்குது பாருங்கள். பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்கும் அப்படி கொடுத்துருக்காங்களா? ABCD 4 கொடுத்து ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த 4 ஆப்ஷனில் நம்ம என்ன ஆப்ஷன் தேர்ந்தெடுக்கணும்? நான் வந்து எந்தெந்த போர் எந்தெந்த வருஷம் நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு எழுதிக்குவேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எது பார்த்தீங்க, எந்த ஆப்ஷன்? 1191 தரைன் போர் தான் ஃபஸ்ட்டு நடந்துச்சு. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் இந்த இருக்குது பாருங்கள், D. அதுக்கடுத்து எந்த போர் பாருங்கள்? கன்னோஜி போர் 1540. அப்போ B. அதுக்கடுத்து பாருங்கள் C.
அதாவது இரண்டாம் பானிப்பட்டு போர் 1556 சி, அதுக்கப்புறம் ஹார்ட்லிகர் போர் ஏ. ஸோ நான் இது இப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கரெக்டு? ஆப்ஷன் வந்து 1. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க, கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15ஆம் கேள்வி சொன்னேன்ல, இந்த 15ஆம் கேள்வி பார்த்தீங்கன்னா 2021 என்எம்எஸ் எக்ஸாமில் 156 கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்கள், அழகாக கேட்டிருக்காங்க. வந்தவாசி போர், பக்சார் போர், ஆம்பூர் போர், பிளாசி போர், இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ஈஸியாக நம்ம பிக் பண்ணிடலாம், எது தெரிஞ்சிடும் அப்படின்னு. அதே மாதிரி சார் வருஷப்படுத்திருக்கீங்க, ஒவ்வொன்றும் 1720 பக்சார் போர் எப்போ நடந்தது, ஆம்பூர் போர் எப்போ நடந்தது, பிளாசி போர் எப்போ நடந்தது. ஸோ நம்ம ஆப்ஷனை பிக் பண்ணிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சி, அதுக்கப்புறம் டி, அதுக்கப்புறம் ஏ, அதுக்கப்புறம் பி. கரெக்டாக உட்காருதா? அப்போ நம்ம ஆப்ஷன் சியை ஆப்ஷன் 1 வந்து நம்ம கிளிக் பண்ணிடலாம். அதே மாதிரி பாருங்கள், இங்கே பாருங்கள், அடுத்து 16வது கேள்வி என்ன கேள்வி பாருங்கள். ஒவ்வொரு உடன்படிக்கை, போர் நடந்தோன்னே முடிஞ்சோன்னே ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவாங்க. அந்த உடன்படிக்கையை இங்கிட்டு போட்டு இதை வந்து கரெக்டாக இது என்ன சொல்லுங்க, பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கும்னு போட்டிருக்காங்க. பொருந்தாத இணை, இதில் எல்லாமே சரி, ஒன்றே ஒன்று மட்டும் தப்பு. அதை நம்ம தப்பை தான் கண்டுபிடிக்கணும். அப்போ தப்பை நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? எந்தெந்த உடன்படிக்கை எந்த வருஷம் நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் சொல்ல முடியும். இதுக்கு உங்கள் புக்கில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி புக் பேக்கில் பொறுத்துக்க இருக்குது ஒரு 5 உடன்படிக்கை. அது 5 உடன்படிக்கை ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை மட்டும் படிச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு தப்பிச்சிடலாம் உங்கள் நல்ல நேரம் இருந்தால். இல்லைன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் எல்லாத்தையும் தான் படிக்கணும். எல்லா உடன்படிக்கையும் எழுதி படிச்சிங்கன்னா சொல்கிறேன். இந்த மாதிரி இப்படி தான் கொஸ்டினில் கேட்பாங்க. அந்த கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, பொருந்தாத இணையை தேர்ந்தெடு அப்படின்னு போட்டு ஒரு 4 இது கொடுத்து இதில் எது பொருந்தாத இணை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸில் கேட்டிருப்பாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே கடந்த 13 ஆண்டுகளாக உங்களுக்கு என்ன மோஸ்ட்ல என்ன மாதிரியான கேள்விகள் கேட்டாங்க அப்படிங்கிறத பற்றி தான். இப்போ பாருங்களேன், இந்த கொஸ்டின்ஸை பாருங்கள். இது பாருங்க, பாரிஸ் உடன்படிக்கை. இப்போ ஆக்ஷன் வந்து தவறான பொருந்தாத இணை வந்து 2 தான். பொருந்தாத இணை வந்து 2 தான். என்ன மற்றதெல்லாம் பாருங்கள், தெரிஞ்சுக்கணும். பாரிஸ் உடன்படிக்கை வந்து 3ஆம் கர்நாடக போர் முடிஞ்சோன்னு போட்டாங்க. அதுக்கப்புறம் சால்பை உடன்படிக்கை, முதல் ஆங்கிலேய மராத்திய போர். சால்பைனாலே மராத்திய போர் தான். முதல் ஆங்கிலேய மராத்திய போர் நடந்துச்சு. ஸ்ரீரங்கப்பட்டண உடன்படிக்கை 3ஆம் ஆங்கிலேய மைசூர் போரில் நடந்துச்சு. அப்போ வந்து ஒவ்வொரு உடன்படிக்கையும் எப்போ யார் யாருக்கும், பெரும்பாலும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் மைசூர் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் வங்காள நவாப்புகள் இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் கொஞ்சம் பாடத்தை ஸ்டடி பண்ணும்போது உங்களுக்கு இது ஈஸியாக நம்ம எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா இந்த மதராஸ் உடன்படிக்கை இருக்குது பார்த்தீங்களா, இது எப்போ நடந்துச்சுன்னா முதல் ஆங்கிலேய மைசூர் போருக்கு அப்புறம் தான் நடந்துச்சு. ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 2ஆம் ஆங்கிலேய மைசூர் போர்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் வந்து எது, விடை 2. அடுத்து 17வது கொஸ்டின்ஸ் இதே மாதிரி தான். எந்த போரின் முடிவில் ராபர்ட் கிளவ் இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தார்? எப்போ வந்து ராபர்ட் கிளவ் வங்காளத்தில் வந்து இரட்டையாட்சி முறையை கொண்டு வந்தாருன்னு தெரியும். இப்போ எப்படி கேட்குறாங்க பாருங்கள், எந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் அவர் கொண்டாந்தார்? எந்த போர் முடிஞ்சதுக்கப்புறம் கொண்டாந்தார்? பக்சார் போர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவர் கொண்டாந்தார். அடுத்து பாருங்கள், பேஸ்வா 2ஆம் பாஜிராவ் எந்த உடன்படிக்கையின்படி வெள்ளஸ்லியின் துணைப்பட திட்டத்தை ஏற்றுக்கொண்டார்? அதுக்கு வந்து பஸ்லின் உடன்படிக்கை. இதுவுமே புக்கில் இருக்குது. அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமானது. அதாவது போட்டித் தேர்வு அப்பயே நடத்தினாங்க. நம்ம இப்போ என்எம்எஸ் தேர்வு, டெட்டு தேர்வு இந்த மாதிரி வைக்கிறாங்களா. போட்டித் தேர்வு அரசு ஊழியர் நியமனம் என்ற கருத்தை முதலில் அறிமுகப்படுத்தியது எப்போன்னு கேட்குறேன் இந்தியாவில். பாருங்கள், அருமையான கேள்வி. ஒரு வருஷம் கேட்டிருக்காங்க. இது 1833 பட்டய சட்டமாக. எப்போ போட்டித் தேர்வு மூலம் அரசு ஊழியர் நியமனம் செய்யக்கூடியது எப்போ நடந்திருக்கு பாருங்கள், 1833 பட்டய சட்டம். அதுக்கடுத்து பாருங்கள், இது ஒரு முக்கியமான கேள்வி தான். 1912 அமைக்கப்பட்ட ராயல் கமிஷனில் உறுப்பினர்களாக இடம்பெற்ற இந்தியர்கள். அப்போ இதில் இந்த ஒரு கேள்வியில் 3 கேள்வி இருக்குது பாருங்கள். ராயல் கமிஷன் அமைச்சிருக்காங்க. அது எப்போ அமைச்சிருக்காங்க, 1912 அமைச்சிருக்காங்க. இந்த 1912 ராயல் கமிஷனில் இடம்பெற்ற இந்தியர்கள் யார் யார் அப்படின்னு கேட்குறாங்க. யார் யார்? கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம். என்ன மாதிரி அருமையான கேள்வி. ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ எப்படி கேள்வி எடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேள்வி எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அதாவது உங்கள் புக்கில் 22ஆம் பக்கம் இருக்குது, வர்த்தகத்திலேருந்து பேரரசு வரையில். ஒரு சாதாரண எந்த ஒரு கலர் இதுவோ இல்லை கட்டமாக கிடையாது. சாதாரணமாக உள்ளே படித்ததுலேருந்து உள்ளேருந்து எடுத்திருக்காங்க பாருங்களேன். அந்த ஆட்சி பணி சட்டத்திலேருந்து வரும். அந்த ராயல் கமிஷன் நிறுவப்பட்டது. இப்போ இந்த ராயல் கமிஷனில் பார்த்தீங்களா, இது உறுப்பினர்களாக இந்தியர்களாக கோபாலகிருஷ்ண கோகலே, சர் அப்துல் ரஹீம் மற்றும் 4 ஆங்கிலேயர்கள் இடம்பெறுதுன்னு அப்படிங்கிற சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க. நம்ம முக்கியமான நினச்சிக்க மாட்டோம். சரி, இதெல்லாம் நம்ம சார் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரொம்ப முக்கியமான உங்களுக்கு தெரியுமா, கலரில் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இது எதுவுமே இல்லாமல் ஒரு சாதாரணமாக ஒரு பாராவில் இருக்குது இந்த கேள்வி. இந்த கேள்வி ஒரு வருஷம் கேட்டு வச்சுருக்காங்க. அப்போ ராயல் கமிஷன் அப்போ எல்லாமே ஒரு வாட்சது நீங்கள் ஃபுல்லாக புக்கை ஒரு லைட்டாக ஒரு வாட்ச் பார்த்தா தான் தெரியும். பாருங்களேன், ராயல் கமிஷன் இந்தியர்கள் இங்கேருந்து எடுத்திருக்காங்க அந்த கேள்வி. அடுத்து பாருங்கள், கேள்வி எண் 21 ரிப்பீட்டட். சொன்ன மாதிரி பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக. அப்படி 4 போர் கொடுத்துருக்காங்க. 4 போரையும் நம்ம எடுத்து எழுத வேண்டியதான். அதை விடையே வரிசைப்படுத்திட வேண்டியது. அடையார் போர், முதல் ஆங்கிலேய மராத்திய போர், பக்சார் போர், ஆற்காட்டு போர். எல்லாத்துலேயும் இந்த பக்சார் போர் வந்துடுவேன். ஆற்காட்டு போர் இது எல்லாமே நீங்கள் வருஷம் பூரா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிக்கணும், படிச்சுக்கணும். அதே மாதிரி பாருங்கள், அடுத்து ஒரு கேள்வி திருப்பி இதுவும் ரிப்பீட்டட் தான். பின்வரும் நிகழ்வுகளை காலக்கிரமப்படி வரிசைப்படுத்துக. ஆம்பூர், பிளாசி போர், வந்தவாசி போர், பெரும்புரட்சி. பெரும்புரட்சிங்கிறது வேலூர் புரட்சி.
அதை நம்ம கொஞ்சம் ஐடியா பண்ணணும். பெரும்புரட்சி அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து பெரும்புரட்சி அப்படிங்கிறது எதை நம்மளுக்கு காட்டும்னா வேலூர் புரட்சி, அதான் பெரும்புரட்சின்னு சொல்லுவோம். இதை நீங்கள் வரிசையாக ஐடென்டிஃபை பண்ணணும். பாருங்கள், போட்டதுக்கப்புறம் விடையை வந்து நம்ம கரெக்டாக எழுதணும். அப்போ என்ன தெரியணும், இது இருக்கக்கூடிய போர்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த போர்கள் எந்த வருஷம் நடந்ததுங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சில கேள்விகள் எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள். ஐசிஎஸ் தேர்வில், ஐசிஎஸ்னா இந்தியன் சிவில் சர்வீசஸ், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி தேர்வு, இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் தேர்வு வைக்கிறாங்கல்ல, அந்த ஐசிஎஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர், ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை, முதல் இந்தியர் யார் அப்படின்னா சத்யேந்திரநாத் தாகூர். சத்யேந்திரநாத் தாகூர். அதே மாதிரி ஃபஸ்ட்டு முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி, வங்காளத்தில் இருக்கக்கூடிய முதல் உச்சநீதிமன்றபதி யார் அப்படின்னு கேட்டால் சர் எலிஜா இம்பே. அடுத்து மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் இந்திய தலைமை நீதிபதி யார் அப்படின்னு கேட்டால் சர் திருவாரூர் முத்துசாமி. ஸோ மாணவர்களே, நீங்கள் இந்த இந்த மாதிரி என்ன இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இந்த பாடத்தில் வந்து என்ன மாதிரி படித்தா எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா சிலது எழுதி வச்சுருக்கேன் உங்களுக்காண்டி. அதாவது என்னென்ன போர் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறது நீங்கள் சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம். அடையார் போர், ஆம்பூர் போர், ஆற்காட்டு போர், பிளாசி போர், வந்தவாசி போர், பக்சர் போர், வரிசைக்கிரகமாக எழுதியிருக்கேன். 17, 46 பாருங்கள். அப்படி ஏழு வரிசையில் போகும். 46, 49, 50, 57, 60. இதை நீங்கள் இப்படி படிச்சிருக்கலாம். அதே மாதிரி இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இது, அதாவது இருட்டறை துயர சம்பவம் எப்போ நடந்துச்சு, தடையில்லா வணிக உரிமை. ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவில் தடையில்லாமல் வணிக உரிமை ரொம்ப முக்கியமான கேள்வி இது. தடையில்லாமல் வணிக உரிமை எந்த ஆண்டு பெற்றாங்க, எந்த வருஷம் பெற்றாங்க, இந்திய ஆட்சி பணி சட்டம் எப்போ வந்துச்சு, 1861. துணைப்படை திட்டத்தை கொண்டாந்தது வெல்லஸ்லி பிரபு எந்த வருஷம், வாரிசு இழப்பு கொள்கையை பற்றி நான் அடுத்த பாடங்களில் பெருசாக டீப்பாக இருக்கும், இதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வாரிசு இழப்பு கொள்கையை கொண்டாந்தது டல்ஹௌசி பிரபு எந்த வருஷம், 1848. அதே மாதிரி உடன்படிக்கைங்க நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுவும் நீங்கள் எழுதி வச்சு படிச்சுக்கலாம். ஐலாஸ் அப்பேல் உடன்படிக்கை, சால்ஃபே உடன்படிக்கை, பாரிஸ் உடன்படிக்கை, ஸ்ரீரங்கப்பட்ட உடன்படிக்கை, மதராஸ் உடன்படிக்கை, இதெல்லாம் எந்தெந்த போர், இந்த உடன்படிக்கை வர எந்தெந்த போர் முடிவில் ஏற்பட்டுச்சு நான் இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த உடன்படிக்கை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் பிரெஞ்சு கிழக்கிந்திய கம்பெனிக்கும் நடந்துச்சு. சால்ஃபே உடன்படிக்கை வந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மராத்தியர்களுக்கும். அதுக்கப்புறம் பாரிஸ் உடன்படிக்கை ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடந்துச்சு. ஸ்ரீரங்கப்பட்ட உடன்படிக்கை ஆங்கிலேயர்களுக்கும் திப்பு சுல்தானுக்கு இடையில் நடந்துச்சு. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ். மதராஸ் உடன்படிக்கை வந்து ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனிக்கும் ஹைதர் அலிக்கும் இடையில் நடந்த உடன்படிக்கை. ஸோ மாணவர்களே, இந்த மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் இந்த பாடத்தில் முக்கியமானதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நீங்களும் ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த பாடத்தை பற்றி எல்லா கேள்வியுமே இதுலேருந்து தான் வந்திருக்கும், இப்படி தான் வந்திருக்கும். எல்லாமே நீங்கள் முக்கியமானதெல்லாம் நான் ஹைலைட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே ஒரு மெதுவாக பாருங்கள். என்னென்ன கேள்விகள் எல்லாமே இருக்கும். அது கர்நாடக போர்கள் வந்துட்டாலே அங்கிட்டு முதல்ல இந்த கர்நாடக போர்கள், அதுக்கப்புறம் அடையார் போர், ரயில் சால்வ் உடன்படிக்கை எந்தெந்த வருஷம் எப்பப்போ நடந்துச்சு, யார் யாருக்கு இடையில நடந்துச்சு, எந்த வருஷம் முதற்கொண்டு தெளிவாக இருக்கும். ஸோ நீங்கள் இது எல்லாமே ஹைலைட் பண்ணிக்கணும். இதுலேருந்து உங்களுக்கு வந்து நான் இப்போ எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக படித்த சில பேருக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். அதனால் நான் சொன்னதை ஓரளவுக்கு கொஸ்டினில் நீங்கள் அதை கவர் பண்ணி படித்தாலே உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இது எல்லாமே இங்கே வந்துருச்சு பாருங்கள். எல்லா கொஸ்டின்ஸும் அங்கே எல்லாமே வந்துடும். இதில் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸ்ரீரங்கப்பட்ட உடன்படிக்கை, மங்களூர், திப்பு சுல்தான் உடன்படிக்கை, இது ஒரு முக்கியமானது. ஆங்கிலேயரின் இந்திய நிர்வாக அமைப்பு 4 முதன்மை நிறுவனங்களாக இயங்கியது. குடிமைப் பணிகள், இராணுவம், காவல் மற்றும் நீதித்துறை. அதே மாதிரி 22ஆம் பக்கத்தில் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்குது. நிறைய போட்டித் தேர்வுகள், ஆட்சி பணி சட்டம். இந்த இடத்துல சத்யேந்திரநாத் தாகூர் உங்களுக்கு தெரியுமா? இந்த சத்யேந்திரநாத் தாகூர் அரசு பணி, ஏற்கனவே ராயல் கமிஷன் ஆல்ரெடி சொன்னது தான். அடுத்து இந்தியாவில் முதலில் காரன்வாலிஸ் பிரபு 1794 காவல்துறை உருவாக்குனார்னு சொன்னேன். அதுக்கடுத்து ஒழுங்குமுறை சட்டம் வந்து நீதிபதி சொன்னீங்க. வங்காளத்தில் வில்லியம் கோட்டையில் எப்போ முதல் நீதிபதி, மெட்ராஸ் துணைப்படை திட்டம், வெல்லஸ்லி பிரபு வருஷம். அதுக்கப்புறம் வாரிசு இழப்பு கொள்கை, துணைப்படை திட்டத்தை ஏற்றுக்கொண்ட முதல் சுதேச அரசு ஹைதராபாத் ஃபஸ்ட்டு. அது இதுக்கப்புறம் இவங்கெல்லாம் ஏற்றுக்கிட்டாங்க. வாரிசு இழப்பு கொள்கை டல்ஹௌசி பிரபு, இதுக்கு அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் மீள்பார்வை, அலிநகர் உடன்படிக்கை, இது அவ்வளோதான். ஓரளவுக்கு நீங்கள் ஈஸியாக அதை முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பொறுத்துக்க புக் பேக்கில் இருக்கிறது எல்லாமே படிச்சுங்க. இந்த உடன்படிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றபடி புக் பேக்கில் உள்ளதெல்லாம் படிச்சுக்கணும். ஸோ மாணவர்களே, இப்போ நம்ம வர திங்கட்கிழமை, அதாவது 20ஆம் தேதி 20/7/2026 அன்றைக்கி எழுதக்கூடிய எக்ஸாமில் சோசியல் சயின்ஸை பொறுத்தவரை 2 எக்ஸாம். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி படிக்கணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, நாம் எப்படி தயாராகணும் அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் இந்த திங்கட்கிழமை கூட எழுதக்கூடிய பரீட்சைகளை அனைத்து மாணவர்களும் சிறப்பாக எழுத வாழ்த்துக்கள்.